லஞ்ச் பாக்ஸ்க்கு நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரியான கேர்ள்ஸுக்குலாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கருப்பு உளுந்து வச்சு தான் வந்து இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், 2 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி கலர் மாறி வரதுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உளுந்து சேர்த்துருக்கேன். அது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ வந்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வரமிளகாய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கடுகு எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க ரைஸ் சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துட்டு ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். இதுவே வந்து ஒரு 2 டைம்ஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து இந்த மாதிரி பரட்டி விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான உளுந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. கருப்பு உளுந்து வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அது கேர்ள்ஸுக்கு எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இது பேக் பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ்லாம் இது தேவையில்லை. உருளைக்கிழங்கு தான் சூப்பராக இருக்கும். பட் அதை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அப்பளம் வச்சோம் அப்படின்னாலே போதும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.